இந்த நாளிலும் செய்திக்கு நேராய் இருதயங்களையும் சிந்தைகளையும் திருப்புவோம். கர்த்தருடைய ஆவியானவர் வசனத்தை கேட்க வாஞ்சையா இருக்கிற ஒவ்வொரு மேலும் அவருடைய வார்த்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நெகேமியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழா இருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு எருசலேம் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள், எருசலேம் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. தேவஜனமே, எருசலேம் பாழாய் கிடக்கிறது, தன் சொந்த தேசம் பாழாய் கிடக்கிறது என்பதை நெகேமியா அறிந்த பொழுது அவருக்குள்ளே பாரம் உண்டாயிற்று. அவர் அந்த பாரத்தை தன் எஜமானனாகிய ராஜாவிடத்தில் சொல்லி எருசலேமை திரும்ப கட்டு வைக்கும்படியாய் எருசலேமுக்கு கடந்து வந்து அவர் சொன்ன வார்த்தை எல்லா ஜனங்களை கூட்டி சொல்றாரு, நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு தேசம் பாழா கிடக்கிறத கண்டு காணாம இருந்தோம் அப்படின்னா நமக்கு என்ன வருமா சொல்லுங்க? நிந்தை. யார் நிந்திப்பான்னு நினைக்கிறீங்க? கர்த்தர் நம்மளை நிந்திக்கிறதுனா என்னது? திட்டுறது, வேற ஒன்றும் இல்லை. என் ஜனங்கள்லாம் இப்படி அழிஞ்சிட்டு இருக்காங்க, நீ கொண்டாட்டமாக இருக்கிறியா, நீ சந்தோஷமாக சாப்பிட்டு கழிச்சிக்கிட்டு இருக்கியா, என் ஜனங்கள் நான் உண்டாக்குனேன், என் ஜனங்கள்லாம் இவ்வளோ வேதனையோடு இருக்கும் பொழுது நீ கவலை இல்லாமல் இருக்கிறியா அப்படின்னு யார் திட்டுவா? கர்த்தர் திட்டிகிட்டு இருக்காராம். எத்தனை பேர் இதை உணர்றீங்க? அல்லேலூயா. நம்முடைய தேசம் பாழாய் கிடக்கிறது, அதை எத்தனை பேர் உணர்ந்துக்கிட்டு இருக்கீங்க? நம்ம சுற்றி எங்கே பார்த்தாலும் விக்கிரகம் பெருகிப்பா, ஐயோ விக்கிரகம், ஐயோ அசுத்தம் அப்படி நீங்கள் விலகி வர்றது மேட்ரு இல்லை. அந்த மக்களை எப்போ மனம் திரும்ப பண்ண போகிறோம்? அல்லேலூயா. நீங்கள் விலகி உங்களை பாதுகாத்துக்கிறதுலையே கவனம் செலுத்தாமல் அப்படி அழிந்து கொண்டிருக்கிற மக்கள் மேலே என்றைக்கு அவங்க நமக்கெல்லாம் நிச்சயமாகவே தெரியும், விக்கிரத்தை ஆராதிக்கிற அத்தனை பேர் எங்கே போக போகிறாங்க? நரகத்துக்கு போக போகிறாங்க. உங்கள் கண்ணு முன்னாடி அது நடக்கும். அப்போ நரகத்துக்கு போகிற மக்களை மீட்பதற்காகத்தான் உங்களையும் என்னையும் தேவன் தெரிந்தெடுத்தார். அவர் சொல்கிறாரு, உன்னை விக்கிரகத்திலிருந்து வேறு பிரித்ததே எதுக்காகங்க? என் புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு. நீ விக்கிரகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு கொண்டு வந்ததே என் புண்ணியங்களை அறிவிக்கிறதுக்கு. இன்றைக்கி நமக்கு பல நோக்கம் இருக்கும். என் வீட்டில் சூனிய கட்டு உடையணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும், நான் நல்ல வீடு கட்டணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் பிரச்சனைகள் தீரணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக நாம் தேவனை தேடி வந்திருக்கலாம். வந்தவர்கள் நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறீங்க. அல்லேலூயா. இங்கே யாராவது சொல்லுங்க, ஒன்றுமே ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யலைங்க, எந்த நன்மை நான் அவரிடத்துல பெறல? சொல்ல முடியுமா? எல்லோரும் தேவனிடத்துல நன்மையை பெற்றிருக்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஏராளமான அற்புதங்களை அதிசயங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, அங்கே நெகேமியா சொல்றார், நாம் நிந்தைக்குள்ளாயிராதபடிக்கு என்ன செய்யணும்? எழுந்து கட்டுவோம் வாங்க. அல்லேலூயா. உடைஞ்சிருக்கிற குடும்பங்களை எழும்பி கட்டுவோம், உடைக்கப்பட்டிருக்கிற இருதயங்களை எழும்பி கட்டுவோம், நாசமாக போய்கொண்டிருக்கிற நம்முடைய தேசத்தை நாம் சீர்படுத்துவோம் வாருங்கள் என்று சொல்லி ஜனங்கள் எல்லாரையும் கூட்டி சொல்லும் பொழுது அந்த ஜனங்கள் எல்லாம் என்ன சொன்னாங்களாம்? 18ஆம் வசனம் கடைசியில் சொல்லியிருக்கு, அந்த நல்ல வேலை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி. ஓ ஆமா, இதை செய்யணும், நாம தான் இதை செய்யணும், நம்ம எல்லாரும் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி இந்த நல்ல வேலைக்கு. எது நல்ல வேலை? நல்ல வேலை. ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யறதாங்க நல்ல வேலை. எங்கப்பா உங்கள் பிள்ளை நல்ல வேலையில் இருக்கான், நல்ல ஆஃபீஸு, நல்ல டிபார்ட்மெண்ட்டு, உயர்ந்த வேலை. அல்லேலூயா. இதில் எவ்வளோ பெருமை பாராட்டிக்கிறோம்ல.
என் பிள்ளைக்கு நல்ல உயர்ந்த இடத்துல வேலை கிடச்சிருக்கு, நல்ல கல்யாணம், நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்கா, நல்ல பொண்ணு கிடச்சிருக்கு, நல்ல ஒரு வீட்டை நான் கட்டியிருக்கிறேன். ஆண்டவர் சொல்ல அதெல்லாம் நல்லது இல்லைம்மா. எது நல்லது? இந்த நல்ல வேலைக்காக தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எது நல்ல வேலை? ஆண்டோடைய சுவிசேஷத்தை சொல்வது தான் நல்ல வேலை. இந்த உலகத்தில் நீங்கள் எதை சாதிச்சிருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் எவ்வளோ பெரிய விஷயங்களை சாதிச்சிருந்தாலும் சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் செய்த எல்லா கிரியைகளையும் தேவன் கனப்படுத்துகிறார். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலே பரலோகம் மகிழ்ச்சி அடைய போகிற காரியம் என்ன அப்படின்னா, நீங்கள் 4 வீடு கட்டிட்டேன் ஏசப்பா அப்படின்னு பரலோகத்தில் போய் சொன்னால் தூதர்களெல்லாம் கைத்தட்டி ஆரவாரிச்சு அப்படியா மகளே அப்படின்னு உங்களை ஃபஸ்ட் ப்ரைஸ் கொடுக்க போகிறாங்களே. ஏன் என் பிள்ளைங்களெல்லாம் நல்லா கல்யாணம் பண்ணி எல்லாருக்கும் பேரம் பேத்தி கொடுத்து எல்லோரும் இப்போ நல்லா இருக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னால், ஐயோ அப்படியா, இவ்வளோ சிறப்பான வேலை செய்தியா அப்படின்னு உங்களுக்காக பரலோகம் கைத்தட்ட போதா? சொல்லுங்கள் சொல்லுங்கள். இல்லை நான் பயங்கர அறிவாளியா இந்த உலகத்தில் புதிய புதிய விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சி இந்த உலக மக்களுக்கு என்னென்னவோ அற்புதங்களெல்லாம் நான் காமிச்சிட்டேன், அதுக்காக கைத்தட்ட போதா? இல்லை என்னை போல பராக்கிரமசாலி இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நான் தான் உலகத்திலேயே பலசாலியோ பராக்கிரமசாலியுமாக இருந்தேன் அப்படின்னு சொன்னதுக்காக பரலோகம் மகிழ்ச்சி அடைய போகுதா? என்னங்க எல்லாம் அமைதியாயிட்டீங்க? எப்போங்க அது மகிழ்ச்சி அடையும்? பரலோகம் உங்கள் நிமித்தமாக என் நிமித்தமாக எப்போ மகிழ்ச்சி அடையும்? ஆனால் அதை குறித்த கவலையே நமக்கு இல்லையே, அதை குறித்த பாரமே இல்லையே. உலகத்தில் எதை குறித்தோ இன்றைக்கி பாரம். நீங்கள் ஒவ்வொருத்தரையும் உட்கார வச்சு கேட்டால் நீங்கள் ஏராளமான உங்கள் கவலைகளை சொல்லுவீங்க. எதை குறித்து தான் கவலை இருக்குது? இன்னும் இந்த உலகத்தில் நடக்காத காரியங்களை, இன்னும் இந்த உலகத்தில் பெற்றுக்கொள்ளாத காரியங்களை குறித்து தான் நமக்கு கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். பரலோகத்தை குறித்தோ தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தோ கவலைப்படுகிற கூட்டம் எங்கே? ஒருவனை தேடினேன் ஒருவனை காணேன் என்று அங்கலாய்க்கிற தேவனுக்கு முன்னால் நான் இருக்கிற ஆண்டவரை உங்கள் சித்தம் செய்ய. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? நான் இருக்கிற ஆண்டவரை உங்கள் சித்தம் செய்ய. அல்லேலூயா. அவர் சித்தம் எப்படி செய்வீங்க? ஒருவன் அந்த பூமியில் கெட்டு போகக்கூடாது என்பது அவருடைய சித்தம். ஒரு மனுஷன் கூட கெட்டு போகக்கூடாது. எத்தனை பேர் இன்றைக்கி சொல்லுங்கள், உங்கள் வீட்டில் எத்தனை பேர் கெட்டு போயிட்டுருக்காங்க, அழிவுக்கு நேராக ஓடிட்டுருக்காங்க, இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறாங்க, தேவனை உணராமல் இருக்கிறாங்க, இன்னும் சர்ச்சுக்குள்ளே வராமல் இருக்கிறாங்க, சத்தியத்துக்குள்ளே நடக்காமல் இருக்கிறாங்க, பாவத்தை விட்டு விலகாமல் இருக்கிறாங்க. அதை குறித்த பாரம் இன்றைக்கி நம்முடைய இருதயத்தில் இருக்கா? நெகேமியாவுக்கு அந்த பாரம் உண்டாயிற்று. அந்த பாரத்தை ஜனங்களிடத்திலும் கொடுத்தார். அந்த ஜனங்களும் சேர்ந்து நாங்களும் எழுந்து கட்டுவோம், இந்த நல்ல வேலைக்காக நாங்களும் செயல்படுவோம் என்று சொன்னாங்க. இன்றைக்கி எத்தனை பேர் நீங்கள் அப்படி வர போகிறீங்க? நாங்களும் வரோம். இந்த சுவிசேஷ வேலையை செய்ய, இந்த சுவிசேஷ பணியை செய்ய நாங்களும் எழும்புவோம், நாங்களும் சுவிசேஷ ஊழியத்தை செய்வோம் என்று சொல்லி எத்தனை பேர் உங்களை கரத்தை உயர்த்தி ஆண்டோட்ட கொடுக்க போகிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தெய்வச்சனமே, இது காலம் பொல்லாத காலம், கிருபையின் முடிவுக்குள்ளே இருக்கிறோம். எப்போ ஆண்டவராக இயேசு வரப்போகிறார்? நீ காலையில் ஒரு செய்தியை கேட்டேன். என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வேதத்தின்படி யாரோ ஒரு புறஜாதி மனுஷன், எப்போவுமே இந்த யூடியூபர் ஒருத்தர் பேசுவார் எல்லா உலக நடப்புகளையும். அவனுக்கு சத்தியெல்லாம் தெரியாது, வசனம்லாம் தெரியாது. ஆனால் அவர் இன்னைக்கு பேசுகிறாரு. எசேக்கியேல் புஸ்தகம் 37, 38 நடக்கக்கூடிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இப்போ பூமியில் நடந்தேறி கொண்டு இருக்கிறது. யார் சொல்கிறா? உங்களுக்கு தெரியுமா இந்த விஷயம்? பைபிளை கையில் வச்சுருக்கீங்களா? உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுதாங்க? பைபிளை வாரம் கையில் தூக்கிட்டு வரீங்களே, டெய்லி திறந்து கூட பார்க்குறீங்களே, உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கா? எசேக்கியேல் 37, 38 நடக்க வேண்டிய தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இப்போ நிறைவேறுகிறது. ஆண்டவராக இயேசு இந்த உலகத்துக்கு வரப்போகிறார் என்ற எச்சரிப்பின் சத்தமாக இதை நிறைவேறி கொண்டு இருக்கிறது. ஒரு உலக மனுஷன் பேசுகிறான், அவனுக்கு சத்தியமே தெரியாது. அல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி சொன்னார் என்பதை வைத்து அவர் சொல்கிறார். அல்லேலூயா. அது உண்மையாகவே நிகழ்காலத்தில் நடந்துட்டுருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு? இப்போ என்ன உலகத்தில் நடக்குது உங்களுக்கு தெரியுமா? கவலையற்று இருக்கிற நாட்கள் இது அல்ல. எத்தனை பேர் இயேசுவை அறியாமலே நம்ம தெருவில், நம்ம பக்கத்து வீட்டில், எதிர் வீட்டில், முன்னாடி வீட்டில், நம்ம சொந்தக்காரங்களில் எவ்வளோ பேர் இயேசுவை அறியாமல் இன்னும் இருக்கிறாங்களே. அத்தனையும் கொள்ளை கொண்டு போக போதே. ஒரே ஒரு பாம் 3000 ரூபாய் 4000 பேர் செத்து போகிறான். அல்லேலூயா சொல்லுங்கள். எதுக்கு அல்லேலூயா சொன்னீங்க? போயிட்டானே, அதுக்காகவா? அந்த ஆத்துமாக்களை குறித்த உத்தரவாதம் யார்கிட்ட ஆண்டவர் கேட்பார்?
உன்னதானே ரட்சித்து கொண்டு வந்தேன், என் நாமத்தை நீ சொல்லுவாய் என்று சொல்லி உன்னதானே நான் அழைச்சிட்டு வந்தேன். ஆனால் நீ எனக்காக என்ன செய்தா? உனக்கு நான் எவ்வளோ செஞ்சுருக்கேன்ல, உனக்கு நீ கேட்டதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன்ல, நீ என்னிடத்துல விண்ணப்பித்த எல்லா ஜெப விண்ணப்பங்களையும் நான் கேட்குறேனே, உனக்கு தர்றேனே. ஏன் வாஞ்சியை நீ எவ்வளோ நிறைவேற்றின, ஏன் ஆசையை எவ்வளோ நீ நிறைவேற்றின? உங்கள் ஒவ்வொருத்தரையும் பார்த்து ஆண்டு இந்த கேள்வி கேட்குறேன். உங்கள் கண்ணு முன்னாடி நின்று கேட்குறார், என்ன பதில் சொல்ல போகிறீங்க, என்ன பதில் சொல்ல போகிறீங்க தேவச்சனமே? உடனே நம்ம அப்படியே ஒரு ஹைலைட் பண்ணி சொல்லுவோம், இன்றைக்கி கவர்மெண்ட் எவ்வளோ தடை பண்ணுது தெரியுமா, எவ்வளோ பிரச்சனைகள், போகிற இடத்துலலாம் ஊழியக்காரர்களுக்கு அடி உதை கிடைக்குது, சுவிசேஷம் கொண்டு போக முடியாது, சொல்ல முடியாது, எங்கள் தேசத்தில் அவ்வளோ தடைகள். அருமையான தேவச்சனமே, இந்த நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிங்க. இந்த ஆலயம் கட்டி முடிக்க எல்லாரும் எழும்பின போது 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை முதல் பகுதியை வாசிங்க. அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அற்பமான யூதர் செய்கிறது என்ன, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ. இந்த யூதர்கள் எல்லாம் ஒருமனப்பட்டு இந்த அலங்கத்தை கட்டி எழுப்ப, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப அவங்க எழும்பின போது அதை தடுத்து நிறுத்த சொன்னப்பட்ட முதல் வார்த்தை என்ன? அற்பமான யூதர். அற்பமான யூதருங்க. என்னத்தை இவங்க கிறிஸ்தவங்க பைபிளை தூக்கிட்டு ரோடா வந்துடுறாங்க, சுவிசேஷம் சொல்கிறேன்னு மதம் மாற்ற வராங்க, ஜாதி மாற்ற வராங்க. இந்த வார்த்தை என்னைக்கு இருந்துச்சு? நெகேமியா காலத்திலே இருந்துச்சுங்க, இன்னைக்கு மட்டும் இல்லை. அன்றைக்கே ஒரு கூட்டம் அவர்களை எதிர்த்து கொண்டு ராஜாவே பர்மிஷன் கொடுத்துட்டான். ஆனால் அந்த ராஜ்யத்துக்குள்ளே இருக்கிறவர்களை என்ன பண்ணல, அநேக பிரபுக்கள் அதை எதிர்த்து நின்றாங்க, அநேக பெரியோர் அதை எதிர்த்து நின்றாங்க. இந்த காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லி பலவிதமான அவமானங்களை அவங்களுக்கு உண்டாக்கினாங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுவதை செய்யும்போது நெகேமியாவும் அவனோடு எழுந்தின கூட்டத்தாரும் எல்லா யூத மக்களை என்ன பண்ணாங்களாம்? அவமானப்படுத்தினாங்க. இன்னைக்கு அந்த அவமானம் இருக்குல்ல, இயேசுவை பற்றி சொன்னால் கேவலப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. இன்னைக்கு பாரப்படுவோமானால், ஆவியான பாரத்தை நீங்கள் சுமந்து கொள்வீர்களானால் ஆவியான மன மகிழ்ச்சி அடைவார். தெய்வச்சனமே, நீங்க வாசிங்க 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதேயும், அவர்கள் பாவம் உமக்கு முன்பாக குலைக்கப்படாது இருப்பதாக கட்டுகிறவர்களுக்கு மனமடி உண்டாக பேசினாங்க. இவங்கெல்லாம் இதை செஞ்சிருவாங்களா? இவங்களெல்லாம் என்ன பண்ண முடியும்? இவங்க போய் என்னத்தை செஞ்சிட போறாங்க? அவங்கள மனமடி வாக்குனாங்க, அவங்களுக்கு செய்யறதுக்கு சப்போர்ட் பண்ணலை. அன்னைக்கும் குறை சோரி அவங்கள வேதனைப்படுத்தி குற்றப்படுத்தி இன்னைக்கு எத்தனை உபத்திரவங்களை கொடுத்து கொண்டது போல அன்னைக்கும் மனமடி உண்டாக்கினாங்க. 7ஆம் வசனம் சொல்லுது, எருசலேமின் அலங்கத்தை கட்டுகிற வேலை வளர்ந்தேறுகிறது என்றும் இடிக்கப்பட்ட இடங்கள் அடைப்பட்டு வருகிறது என்றும் சன்பலாத்தும் தொபியாவும் அரபியரும் அம்மோனியரும் அஸ்தோத்தியரும் கேட்டபோது அவர்கள் மிகவும் எரிச்சல் அடைஞ்சாங்க. இன்னைக்கு அதானே நடக்குது. சுவிசேஷம் சொல்ல போகிற இடத்துல மக்கள் நம்மளை பார்த்தா ஒரு சிலர் தான் ஏதோ ஒன்று வேதனையாக பேசுவாங்களே தவிர மக்கள் 90% நம்மளை வரவேற்று எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, என் குடும்பத்தில் எந்த கஷ்டம் இருக்குது எங்களுக்காக ஜெபிச்சுக்கோங்கன்னு கேட்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஏன் தூக்கிட்டு இங்கே வர, உன் ட்ராக்ஸ் எடுத்துகிட்டு இங்கே எதுக்கு வர, உன் பைபிள் எடுத்துகிட்டு இங்கே எதுக்கு வரேன்னு கேட்குற கூட்டம் தான் அதிகமாகிடுச்சு. அல்லேலூயா. ஆனால் அன்றைக்கே இந்த பிரச்சனை இருந்துச்சுங்க, அன்றைக்கே எல்லாம் தடை பண்ணாங்க, எரிச்சலானாங்க. எரிச்சலாக இருந்தால் சும்மாவாக இருப்பான்? அவங்கள தொல்லை பண்ணிகிட்டே இருந்தான், கேவலமாக பேசிகிட்டே இருந்தான், உபத்திரவம் கொடுத்துட்டே இருந்தான், அவங்க செய்ய முடியாதபடி பல தடைகளை உண்டாக்கிட்டே இருந்தான். ஆனால் மக்கள் தோஞ்சி போகவே இல்லைங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 10ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது யூதா மனிதர் சுமைகாரரின் பலன் குறைந்து போகிறது, மண்மேடு மிச்சமாய் இருக்கிறது, நாங்கள் அலங்கத்தை கட்டக்கூடாது என்றார்கள். ஆமா, நீ மண் எடுத்து மண்மேடெல்லாம் குறைஞ்சி போயினுக்குது, நீ என்ன பண்ணாத, இந்த அலங்கத்தை நீ கட்டக்கூடாது. மக்கள் ரட்சிக்கப்படுறாங்க, நீங்க போய் சொன்ன ஆண்டவரை ஏத்துக்கிறாங்க, நீ அதனால என்ன பண்ணாத, சுவிசேஷம் சொல்லாத. நீ சொன்னாதானே அவன் ரட்சிக்கப்படுவான், நீ சொல்லவே தேவையில்லை. ஒருவேளை நாம் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக இப்படி நாம் இருந்த ஜனங்கள் வாய் மூடி இருந்திருந்தால் நம்மளுக்கு எப்படி ரட்சிப்பு கிடச்சிருக்கும்? நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்களை ரட்சிக்க யாரோ ஒருத்தர் ஆண்டவரை பற்றி உங்களுக்கு சொன்னதுனால தானே இன்னைக்கு ஒவ்வொருவரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு இங்கே வந்து உட்கார்ந்துருக்கோம். நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாக சொன்ன ஆள் நமக்கு ஏந்தாப்பா வம்புன்னு வாய மூடி உட்காந்துருந்தா இன்னைக்கு உங்களை நீங்களும் நானும் ஆண்டோடைய பாதத்தில் இருந்திருப்போமா? அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு மனம் திரும்பணுங்க.
நீங்கள் மனம் திரும்பணும். ஆண்டுடைய ரட்சிப்பை சொல்லுவதற்கு நாம் எல்லாரும் உற்சாகப்படணும், தைரியம் கொள்ளணும். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்ப எல்லாரும் ஒருமனப்பட்டு எழும்பணும். 11ஆம் வசனம் வாசிங்க. எங்கள் சத்துருக்களோ வென்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போடும் மட்டும். என்ன சொன்னாங்க? சத்தமா சொல்லுங்களேன். அவர்களை கொன்று போடும். யாரெல்லாம் இதை முன்னாடி நின்று செய்யறாங்களோ அவங்க அத்தனை பேர் என்ன பண்ணிடணும்? கொன்னு போடணும். சொல்றாங்களா அவங்க வீட்டுல இருந்து வந்து குத்தி போட்டுருவேன், சுவிசேஷமா சொல்லிட்டு வர, பைபிளா தூக்கிட்டு வர, ரட்சிப்பா சொல்ற, உன்னை என்ன பண்ணிடுவேன்? குத்தி போட்டுருவேன். முடிவுக்கு வந்துட்டீங்களே அம்மா, அந்த முடிவுக்கு போகக்கூடாதும்மா. வேதம் சொல்லுது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக கை நீட்டப்பட்டா அந்த கையை என்ன பண்ணாது? திரும்ப முடங்கவே முடங்காது. அதை விசுவாசிங்க. ஏன் குத்தி நம்ம சாகணும்? அதுக்காக நம்மளை ஆண்டவர் படைச்சி கொண்டு வந்தார். நம்ம சாவறதுக்கு இல்லை, அவன் கை நின்று போகணும். நின்ன இடத்துலேருந்து கதறி கதறி அழுவணும், என் கை திரும்ப சரியாகிறதுக்கு நீ ஜெபம் பண்ண அப்படின்னு உன் காலை பிடிச்சி அழுகணும். அல்லேலூயா. அந்த வைராக்கி எழுமணும். சாவறதுக்குரிய உங்கள் தைரியத்தை நான் பாராட்டுறேன். ஆனால் சாவதற்காக தெய்வம் நம்மை அழைக்கலை. நமக்கு விரோதமாக எழும்புகிற மனிதன் தொட்டாகப்படணும், அவன் ரட்சிப்படையணும், தெய்வ சமூகத்தில் வந்து விழுந்து கதறணும். அதுதான் இன்னைக்கு நம்முடைய தாகமாக இருக்கணும். ஐயோ இவ்வளோ எதிர்க்கிறாங்களே, அடுத்தவங்க மேலே பழி போட்டுறாதீங்க. நான் தான் எனக்கு எதிரி. தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாதபடி யார் தான் தடையாக இருக்கா? நீங்கள் தானே போக மாட்டேங்கிறீங்க, நான் தானே போக மாட்டேங்கிறேன், நான் தானே சுவிசேஷம் சொல்ல மாட்டேங்கிறேன், நான் தானே தேவனுடைய ரட்சிப்பை தைரியமாக சொல்ல மாட்டேங்கிறேன். சொன்னால் தானே ரட்சிப்பு வரும். ஆண்டவர் சொல்கிறாரா, உன் விசுவாசத்தை என்ன பண்ணணும்? மற்றவர்களுக்கு அறியும்படிக்கு சொல்லணும். அறிக்கையிட்டால் தான் ரட்சிப்பு வரும். நீ சொல்லாமல் எப்படி ரட்சிப்பு வரும்? நீ சொன்னால் தானே பிஜேபிக்காரன் கூட ரட்சிக்கப்படுவான். இயேசு அற்புதமானவர் என்பதை யார் போய் யாருக்கு சொல்லணும்? நீங்கள் தானே சொல்லணும். நம்ம சொல்கிறதே இல்லையே, அப்போ எப்படி ரட்சிப்பு வரும்? அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் சொன்னால் தேவன் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். சொல்ல வேண்டிய வார்த்தை உங்களோடது. தேவனால் பேச முடியாத மக்களோட, ஆனால் நீங்களும் நானும் அவர்களோட பேச முடியும். ஸோ நீங்கள் பேசினா தேவன் ரட்சிப்பை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. கொன்று போடுவோம் என்று சொன்னாலும் அவங்க என்ன பண்ணல? அவர்கள் அதை பாருங்க, இதை எத்தனை முறை செஞ்சாங்க? 12ஆம் வசனத்துல வாசித்தீங்கன்னா, அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலும் இருந்து எங்களிடத்துக்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். எத்தனை முறை சொன்னாங்க? அப்போ 10 முறை வந்து வந்து மாட்டிட்டு போயிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது? இந்த காரியத்தை செய்ய கூடாது, ஊழியம் செய்யக்கூடாது, சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது. நெகேமியா காலத்தில் மட்டும் இந்த பிரச்சனை இல்லை, இயேசு கிறிஸ்து காலத்தில் இந்த பிரச்சனை வந்துச்சு. இயேசுவே மறித்து ஜீவனை கொடுத்த பிற்பாடும் கூட, அவர் உயிர்த்தெழுந்த பிற்பாடும் கூட சுவிசேஷத்தை சொல்லக்கூடாது என்று சொல்லி எல்லா சீஷர்களை கூப்பிட்டு மிரட்டினாங்க, அடித்தாங்க, சிறைச்சாலையில் போட்டாங்க. அல்லேலூயா. பவுல பேதுருவை எல்லாம் கொண்டு போய் சிறைச்சாலையில் போட்டாங்களே. எதுக்குங்க போட்டாங்க? கொலை பண்ணாங்களா? குற்றம் பண்ணாங்களா? இயேசுவை குறித்து சொன்னதற்காக தான் போட்டாங்க. ஓ ஐயோ, சிறையில் போட்டாங்க, இனி நம்ம எங்கேயோ போய் சுவிசேஷம் சொல்லக்கூடாது அப்படின்னு அமைதியாக இருந்தாங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு நம்ம எதுக்குங்க பயந்துட்டு இருக்கோம்? எதுக்காக பயப்படணும்? தைரியமாக சுவிசேஷத்தை சொல்ல ஆயத்தமாகணும். ஆனால் ஒரு விஷயத்தை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. எப்படி சொல்லணும், எங்கே சொல்லணும்? இந்த அறிவோடு சொல்லணும். நானும் சொல்கிறேன்னு எங்கே வேணாலும் போய் சொன்னீங்கன்னா அடிபட்டு தான் வருவீங்க. வேதம் ரொம்ப அழகாக ஞானமாக சொல்லி கொடுத்துருக்கிற விஷயங்களை கடைபிடிங்க. சரி, இப்படி பிரச்சனை வரும்போது நானும் நீங்களும் என்ன செய்யணும்? நெகேமியா என்ன பண்ணார்? 9ஆம் வசனம் வாசிங்க. 4:9. ஆனாலும் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி, இப்படி எல்லாம் பிரச்சனை வந்த போதும், தடை வந்த போதும், எங்களை கொண்டு போடுவோம் என்று 10 விஷயங்களை மிரட்டின போதும் நாங்கள் என்ன பண்ணோம்? வீட்டை மூடிட்டு உள்ள உட்காந்துட்டோம். அல்லேலூயா. மூடிதான் உட்கார்ந்தாங்க. எப்படி உட்கார்ந்தாங்கன்றது தான் மேட்ரு. என்ன பண்ணாங்க? எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். அப்படின்னு இந்த ஜாமம் காக்கிறவங்களாம் யாரு? வாட்சஸ் இல்லை, அவங்க எல்லாம் வாட்ச்மேன்ஸ். வாட்ச்மேன் ராத்திரியெல்லாம் தூங்குவானே யாராவது? அப்படிப்பட்ட ஆளை வேலைக்கே எடுக்க மாட்டாங்க. விழிச்சிருக்கணும். விழித்திருந்து ஜெபிக்கிற கூட்டமாக மாற்றப்பட்டாங்க தெய்வச்சனமே. நீங்கள் வாசித்தீங்கன்னா 16ஆம் வசனத்தை வாசிங்க. அது அன்று முதற்கொண்டு என் வேலைக்காரர்கள்
பாதி பேர் இவ்வளோ பிரச்சனை எழும்பின உடனே நாங்கள் எல்லாரும் கூடி ஜெபிச்சோம். ஜெபிச்சுட்டு அடுத்தது அவங்க செய்த காரியம் என்ன? வேலைக்காரர்கள் பாதி பேர் வேலை செய்தார்கள், பாதி பேர் ஈட்டிகளையும் பரிசுகளையும் வில்லுகளையும் கவசங்களையும் பிடித்து நின்றார்கள். அதிகாரிகள் யூதா வம்சத்தார் எல்லோரும் பின்னாக நின்றார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ முதல்ல இந்த வேலை செய்கிற கூட்டம் செய்ய வேண்டியது என்ன? பாதி பேர் சுவிசேஷம் சொல்கிறாங்க. இன்றைக்கும் கூட பெபேயால் ஊழியத்தின் மூலமாக அநேக சகோதரிகள் அர்ச்சிப்புகளை அநேகரை நடத்திட்டு இருக்காங்க. நீதியரசர் ஊழியத்தின் மூலமாக அநேகர் போகிறாங்க. தனிப்பட்ட முறையில் சுவிசேஷம் சொல்ல சகோதரிமார்கள் கடந்து போகிறாங்க. ஐயாமா சுவிசேஷம் சொல்கிறீங்க. இப்படி செய்கிற அத்தனை பேருக்காகவும் சொல்லாத கூட்டம் என்ன பண்ணணும்? என்ன பண்ணணுங்க? உங்களால் சொல்ல முடியாது, வெளியில் போயிட்டு சொல்லக்கூடிய சூழ்நிலை எனக்கு இல்லை, தைரியம் இல்லைன்னா தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு சொல்லுகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கணும். ஊழியம் செய்கிறவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணும். அல்லேலூயா. நீங்கள் ஜெபிப்பது எதை காட்டுகிறது? வானமண்டலம். இன்னைக்கு ஜெபம் இன்னைக்கு ரட்சிக்கப்படாதபடிக்கு தேவனுடைய கரம் குறுகி போகலை, ஆனாலும் ரட்சிப்பு தடையாக இருக்க காரணம் என்ன? வான மண்டலத்தின் பொல்லாத ஆவிகள் சேனைகள் நிரம்பி மக்களுடைய இருதயங்களெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கு? கடினப்படுத்திட்டு இருக்கு. அப்போ யாருக்கு விரோதமாக நீங்கள் எழும்பணும்? வான மண்டல பொல்லாதிகள் ஆவிகளுக்கு விரோதமாக எழும்பணும். அதையெல்லாம் கட்டி ஜெபிக்கணும், எதிர்த்து நிற்கணும். இப்படி ஒரு கூட்டம் எழும்பணும். அல்லேலூயா. சுவிசேஷம் இந்த பூமியில் பரவ வேண்டும். சுவிசேஷத்தை சொல்லுகிற மக்களுக்கு சப்போர்ட்டிவா ஜெபிக்கிற மக்கள் எழும்பணும். ஜெபிக்கிறீங்களா? சுவிசேஷம் சொல்ல தான் உங்களுக்கு வெக்கமாக இருக்குது, சொல்ல தான் முடியலை, ஜெபமாவது பண்ணுறீங்களா? அல்லேலூயா. அன்றைக்கு நெகேமியாவின் காலத்தில் பாதி பேர் வேலையை செய்தார்கள், சுவிசேஷ வேலையை செய்தார்கள், மீதி பேர் முழங்காலில் நின்றார்கள். அல்லேலூயா. பரிசுகளை ஈட்டைகளையும் பிடித்து கொண்டு நின்றார்கள், காவல்காரர்களாக நின்றாங்க. தெய்வச்சனமே, இன்னைக்கு அப்படி காவல் காக்கிற கூட்டம் ஆண்டவருக்கு தேவை, சொல்கிற கூட்டம் தேவை. ஃபீல்டில் இறங்கி பாதி பேர் வேலை செய்யணும், பாதி பேர் தெய்வ சமூகத்தில் உட்காந்து கண்ணீர் வடிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ரெண்டுமே செய்யாமல் இன்னும் நீங்கள் ஓபி வச்சுட்டு ஏதோ காலம் போயிட்டுருக்கு, ஏதோ கிடைக்கிறதெல்லாம் சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னா உங்கள் நிலைமையை கர்த்தர் ஒருவர் தான் அறிவார். அல்லேலூயா. கடைசி காலத்தில் அவருக்கு முன்னால் போய் நிற்கும் போது, என்னம்மா செஞ்ச, என்னம்மா பண்ண, உன்னையே நான் தெரிஞ்சுக்கிட்டேனே, உன்னை கேட்டதெல்லாம் நான் கொடுத்தேனே, நீ எனக்காக எத்தனை ஆத்துமாக்களை கொண்டு வந்த அப்படின்னு பரலோகத்துக்கு கேட்கும்போது, நீங்களும் நானும் வெறும் கையை வச்சுட்டு நிற்கக்கூடாது. அல்லேலூயா. ஆவியோட பாரத்தை இன்னைக்கு அது கொடுக்குறார். நீ நானும் ஒரு ஆத்மாவை ரட்சிக்கப்பட்டு காலம் எவ்வளோ காலம் ஆச்சு, எத்தனை வருஷங்கள் ஆச்சு, எவ்வளோ நாள் ஆராதனையில் உட்கார்ந்துருக்கோம், எவ்வளோ செய்திகளை கேட்டோம். இன்னைக்கு அந்த செய்தியில் ஒரு செய்தியில அது மனம் மாறி இருக்கிறோமா? ஒரு ஆத்துமாவையாவது தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள கொண்டு வந்திருக்கிறோமா? 20ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். ஆமா, இவ்வளோ பேரு எழும்பி நின்று யுத்தத்துல நிக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க செயல்படும் போது உங்க கூட இந்த யுத்தத்துல நிக்க போறது யாரு? நீங்க தனிப்பட்டு போராட போவதில்லை. ரட்சிப்புக்காக நீங்கள் அழுது செபிக்கும் போது உங்களுக்காக செயல்படுகிறவர் கர்த்தர். இன்னைக்கு எத்தனை குடும்பத்தில் கணவர்மார் ரட்சிக்கப்படலை, மனைவிமார் ரட்சிக்கப்படலை, இன்னும் பக்தியாக வாழாத பிள்ளைங்க, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்களோட பிள்ளைகளை குறித்து இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பாரம் உண்டாகணும். அவங்களுக்காக ஜெபிக்கணும். நீங்கள் தனியாக இருந்து ஜெபிக்க போவதில்லை, தேவன் உங்களோடு கூட இணைந்து கொள்ள போகிறார். அல்லேலூயா. சரி, யாருக்கு நான் சுவிசேஷம் சொல்ல வேண்டும்? நான் எப்படி சொல்ல வேண்டும்? நீங்கள் வாசிங்க, அதே 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் கடைசி பகுதியை வாசிங்க. தன் வீட்டின் அருகே இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். தன் வீட்டின் அருகில் இருப்பதை பழுது பார்த்து கட்டினார்கள். அருமையான தேவச்சனமே, கர்த்தர் சுவிசேஷத்தை கொண்டு போக சொன்னது முதல்ல எங்கே போய் கொண்டு போகணும்? உங்கள் வீட்டு பக்கத்து. இந்த ஊர் விட்டு ஊர் போகிறது, நாடு விட்டு நாடு போகிறது தான் பெரிய பிரச்சனைகளை கொண்டு வருது. அறியாத ஜனங்களிடத்தில் போய் சொல்லுன்னு ஆண்டவர் சொல்ல, தேவனை அறியாத மக்களிடத்தில் சொல்லணும். ஆனால் சொல்லக்கூடிய தந்திரமான முறைகளை நம்ம கடைபிடிக்கணும். அல்லேலூயா. அப்போ எந்த விதத்தில் சொல்லணும், எப்படி சொல்லணும், எல்லா ஒழுங்கும் இருக்குது தேவஜனமே. அவர்கள் ஏற்றுக்கொள்ள விதமா நீங்கள் சொல்லுகிற வார்த்தை அவருடைய இருதயத்தை தொடணும். உங்கள் வாழ்க்கையில் செயல்பட்ட காரியங்களை சொன்னாதான் அவங்க வாழ்க்கையில் மாற்றம் வரும். நீங்கள் அனுபவித்த இயேசுவை சொன்னாதான் அவங்க வாழ்க்கையில் அது அனுபவமாய் மாறும்.
சும்மா 8 சிறக்கா கறிக்கு உதவாதுன்னுவாங்க. சும்மா அது எந்த கதையோ சொல்லிகிட்டு இருந்தால் அங்கே ரட்சிப்பு வராது. நீங்கள் இயேசுவை ருசி பார்க்கணும். இயேசுவை உங்கள் வாழ்க்கையில் ருசிச்சிருப்பீங்க. வெறும் பேருக்கு பேரை வச்சுட்டு இருந்தால் அதை ருசி பார்க்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இயேசுவின் அன்பை ருசி பார்த்த அந்த அனுபவத்தை நீங்கள் சொன்னால் எந்த மனுஷனும் கேட்பாங்க. நான் நிறைய பார்த்துருக்கேன். வாழ்க்கையின் அனுபவங்களை சொல்லும்போது அப்படியே மகுடிக்கு முன்னால் நிற்கிற பாம்பு மாதிரி உட்காந்துருப்பாங்க, அசையவே மாட்டாங்க, அவங்க கண்ணு கூட சிமிட்டாது. நான் நிறைய பார்த்துருக்கேன். அல்லேலூயா. வீண் கதை அடிக்கிறதெல்லாம் விட்டுட்டு அந்த ஆண்டோடைய அன்பை உற்சாகமாக உணர்வோடு நீங்கள் சொல்லணும். ஒரு சிலர்லாம் கதை சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? ஐயோ ஏன் தான் இப்படி அறுக்குதோன்ற மாதிரி இருக்கும், சாதாரணமாக பேசினாங்க. ஆனால் ஒரு சிலர் ஒன்றுமே யூஸே இல்லாமல் பேசினுப்பாங்க, நான் அப்படி ஆன்னு கேட்டுன்னு இருப்போம். அது என்ன? அந்த சொல்கிற பக்குவம், அந்த சொல்கிற அனுபவம், அதை ருசித்து அதை அவ்வளோ ஆசையாக அவங்க மனசுக்குள்ளே போகணுன்ற தாகத்தோடு நீங்கள் சொல்லி பாருங்க. ஆனால் சொல்லிட்டாரு, என்ன நீ பயப்படாத, ராஜாக்கள் மக்கள் முன்பாக பிரபுக்கள் முன்பாக நிற்கும் போது என்ன பேசுகிறோன்னு நீ கவலைப்படாத, நீ வாயை மட்டும் தர, நான் பேசுகிறேன்ற. உங்களுக்கு தாகம் மட்டும் இருந்தால் போதும். ஐயோ அந்த மனுஷன் ரட்சிக்கப்படணுமே, என் குடும்பத்தில் இந்த குடும்பம் இந்த ஆட்கள் ரட்சிக்கப்படணுமே, என் சொந்தக்காரங்க ரட்சிக்கப்படணுமே, என் வீட்டார் ரட்சிக்கப்படணுமே, அந்த தாகம் மட்டும் இருந்தால் உங்களுக்கு போதும். நீங்கள் வாயை மட்டும் தரங்க, பேசுறது உங்களுக்குள்ள இந்த ஆவியான பேசுவார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. என்ன பேசணும், எது பேசணும், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை கொடுக்க அவர் இருக்கிறாரு. எப்படி பேசினா அந்த இருதயம் உடையன்னு அவருக்கு தெரியும். நீங்கள் வாயை மட்டும் திறந்து கொடுத்தா போதும். அந்த இடத்துல வாயை மூடிக்கிறோம் பாருங்க, அதுதான் பிரச்சனையே. இனி எத்தனை பேர் வாய் திறக்க போகிறீங்க? கொழாடியில் ரோட்டில் வாய் திறக்கிறது, புருஷங்கிட்ட வாய் திறக்கிறதெல்லாம் மூடிடுங்க. அது சாட்சியை உண்டாக்காது. அல்லேலூயா. அது உங்கள் வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுக்காது. கூட 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 சண்டை போட்டிருந்தா எந்த புருஷன் மனம் மாறி வருவார் சொல்லுங்கள்? கூட கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமைனா சர்ச்சுக்கு வாப்பா அப்படின்னா என்ன சொல்ல, முதல்ல நீ மனம் திரும்பு அப்படின்ட்டு போயிடுவார் அவர். அல்லேலூயா. இதான் நடக்குது நம்ம வாழ்க்கையில். இன்றைக்கி சுவிசேஷம் சொல்லும் பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பது நாம் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. நீங்கள் சுவிசேஷம் வாயில் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சுவிசேஷமாய் மாற வேண்டும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அதனால தான் பவுல் பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் என்னை போலாகும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறேன்றார். என்ன ஒரு தைரியம்! நீங்கள் உங்கள் வீட்டுக்கார்ட்ட உங்கள் பிள்ளைகிட்ட போய் சொல்லுங்கள், என்னை போல் நீ மாறுப்பா அப்படின்னு சொல்லுங்கள். என்ன சொல்லுவாங்க? முதல்ல நீ எப்படி இருக்குன்னு இப்போ உன்னை பாரு அப்படின்றவாங்க. இல்லை, நீ ஜெபம் பண்ணுறியா, நீ உனக்கு ஒழுங்காக இருக்கிறியா, நீ சரியாக இருக்கியா, நீ உத்தமமாக வாழ்கிறியா, எத்தனை கேள்வி வருது இல்லை? எல்லாருக்கும் வருது போல். எல்லாம் அமைதியாக என்ன பார்க்குறீங்க? அப்போ இதெல்லாம் மாற்றப்படணும். உங்களை ஒருத்தரும் குறை சொல்லாத அளவுக்கு நாம் எழும்பும்போது நம்முடைய வார்த்தையை நிச்சயமாக தேவன் காணப்படுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ முதல்ல சுவிசேஷம் யாருக்கு போகணும்? யாருக்குங்க போகணும்? உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட பார்த்து சொல்லுங்கள் யாருக்கு போகணுன்றத. ஃபஸ்ட்டு உங்களுக்கு போயிடுச்சு, இப்போது அடுத்தது யாருக்கு போகணும்? உங்கள் அக்கம் பக்கத்து வீட்டாருக்கு, உங்கள் பக்கத்தில் வீட்டுக்காருக்கு, கீழே வீட்டுக்காருக்கு, மேலே வீட்டுக்காருக்கு, எல்லாருக்கும். வீட்டுக்காருக்குல வீட்டாருக்கு, தப்பாக சொல்கிறேனோ. அதனால் எல்லாருக்கும் என்ன போகணும்? சுவிசேஷம் போக வேண்டும். ஸோ இதை நீங்கள் எப்படி செய்வீங்களோ என்ன செய்வீங்களோ தெரியாது. இன்னும் இருக்க போகிறது 9 மாதம். இந்த 9 மாதத்தில் இந்த 2026 முடிச்சிட போகிறோம். 3 மாதம் போயிடுச்சு. இன்னும் இருக்கிற 9 மாதத்தில் என்ன பண்ண போகிறீங்க? எத்தனை சேர் காலியாக இருக்குது பாருங்கள் பக்கத்துலலாம். இதெல்லாம் நரம்புலான்னு வச்சுக்கோங்க. நான் காரணம் அல்ல. இது நரம்புறதுக்கு யார் தான் காரணமாக இருக்கணும் சொல்லுங்கள்? உங்களுக்காக நான் கண்ணீர் வடிக்கிறேன். ஆனால் என் கண்ணீருக்கு செயல்பாட்டை யாரை கொடுக்கணும்? நீங்கள் தான் கொடுக்கணும். ஆடு தான் குட்டி போடணும். அல்லேலூயா சொல்லுங்கள். குட்டி போடாத ஆடெல்லாம் கசாப்பு கடைக்கு அனுப்பிடுவேன். ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. குட்டி போட்டே ஆகணும், இல்லைன்னா கசாப்பு கடை தான். இப்போ மனசில் வச்சுக்கோங்க. அப்போ பதறையெல்லாம் அது பதறு. சும்மா வந்து இங்கே உட்காந்து சீட்டை தேய்ச்சிட்டு போகிற வேலை கிடையாது. நிறுத்திடுங்க என்னையோட. நான் கர்த்தருடைய ராஜ்யத்தில் என்னால் முடிஞ்சவர்களோ ஒரு ஆத்துமாவை அது கொண்டு வந்து சேர்க்கணும். நீ வாழ்நாளெல்லாம் தேவனுடைய பிள்ளையாக இருந்து என்னத்தை சாதிச்ச அப்படின்னு யாராவது கேட்டால் என்ன சொல்லணும்? நான் இத்தனை ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வந்திருக்கிறேன். அல்லேலூயா. இதை செய்வதற்கு உங்கள் எல்லார் மேலேயும் விடப்பட்ட கடமையாக இருக்குது. ஆசாரியர்களும் ராஜாக்களுமா தேவன் உங்களை அழைச்சிருக்கார். உங்கள் எல்லாருக்கும் ரத்தம் சிந்தி இருக்கிறார் ஆண்டவர். அந்த ரத்தத்துக்கு நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் அதற்கு பதில் சொல்லி ஆகணும்.
நீங்கள் வாழ்கிற பகுதியில் ஆண்டவரை குறித்த அன்பை நீங்கள் எங்கே சொல்வீங்களோ எப்படி சொல்வீங்களோ எனக்கு தெரியாது. வர டிசம்பர் மாதம் ஒவ்வொருத்தரும் உங்கள் கையில் ஒருத்தரை கூட்டிகிட்டு தான் உள்ளே வரீங்க. நான் கணக்கு எடுக்க போகிறேன் வெளியே நின்று எத்தனை பேர் உங்கள் கையில் பிடிச்சிட்டு வர போகிறீங்கன்னு. அல்லேலூயா. எத்தனை ஆத்மா இதுக்கு முன்னாடி கூப்பிட்ட கணக்கெல்லாம் கணக்கு கிடையாது. இனிமே இந்த 9 மாதத்தில் எத்தனை பேரை கூப்பிட்டு வர போகிறீங்க நான் பார்க்க போகிறேன். என்ன பாஸ்டர், கவனமாக கவனிங்க. இங்கே இருக்கிற அத்தனை முகத்தையும் கவனித்து வச்சுக்கோங்க. இன்றைக்கி சுவிசேஷத்தை கேட்டிருக்கேன், இன்றைக்கி தப்பிச்சிட்டாங்க கேட்காதவங்கெல்லாம், அவங்களாம் யூடியூப்பில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. ஸோ இன்றைக்கு ஆவியானவர்களுக்கு எச்சரிக்கிறார், கடைசி காலம். தேவனுக்காக ஊழியம் செய்யணும் தேவ ஜனமே. சிறு பிள்ளையானாலும் பெரியவரானாலும் வாலிபனானாலும் கர்த்தருக்காக எழும்பி ஊழியத்தை செய்யணும். எனக்காக யார் போவான்னு ஆண்டவர் அங்கலாய்க்கிறாரு. நான் போவேன்னு எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? நான் பேசுகிற ஆண்டவரேன்னு எத்தனை பேர் தைரியமாக எழும்ப போகிறீங்க? என் கூட வேலை செய்கிறவங்களுக்காக நான் பேசுகிறேன், என்னோட இருக்கிற எல்லா ஒர்க்கர்ஸ்க்காக நான் பேசுகிறேன். அல்லேலூயா. இன்னும் யார் யார் இந்த ஊழியத்தை செய்யணுன்ட்டு ஆண்டவர் அற்புதமாக சொல்லியிருக்கிறாரு. இந்த நெகேமியா புஸ்தகத்தை நீங்கள் எல்லோரும் நிறைய தடவை வாசிச்சிருப்பீங்க, நானும் நிறைய தடவை வாசிச்சிருக்கேன். இன்றைக்கி தான் எனக்கு அதில் ஒரு வெளிப்பாடு கிடச்சிது. வாசித்து பாருங்கள். நெகேமியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. ஊழியத்தில் முதன்மையாக செயல்பட வேண்டியவர்கள் யார் யார் என்பதை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். அப்பொழுது பிரதான ஆசாரியனும் எலியாசிபும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து உட்கார்ந்துருக்க நானு பாஸ்டரோட எனர்ஜி செய்யற ஊழியக்காரர்கள் எல்லாரும் என்ன பண்ணணும்? ஊழியத்தை செய்யணும். சுவிசேஷ பணி எல்லார் தலைமையில விழுந்த கடமை. நேரம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் சுவிசேஷத்தை சொல்லியே ஆகணும். அல்லேலூயா சொல்லுங்க. சொல்லணும். எங்க போனாலும் சொல்லணும். நம்ம எந்த வேலையை வேணா எங்க வேணா போவோம், ஆனா போன இடத்துல என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்லி ஆகணும். அல்லேலூயா. காலையில் அதான் நான் சொன்னேன், நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, ரேஷன் கடைக்கு போகிறீங்க, துணி கடைக்கு போகிறீங்க, காய்கறி மார்க்கெட் போகிறீங்க, எல்லா இடத்துக்கும் போகிறீங்க. போகிற இடத்துல எல்லாம் எங்கேயோ ஒரு ஆளை பிடிச்சி என்ன பண்ணிடணும்? சுவிசேஷத்தை சொல்லிடணும். நீங்கள் போகிறது எந்த வேலையாக இருந்தாலும், உங்கள் உடம்பை பார்த்துக்க ஹாஸ்பிட்டல் போனாலும் அங்கே ஒரு சுவிசேஷத்தை மக்களுக்கு சொல்லிட்டு வந்துடணும். கூட ஒரு ஆளை கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா கூட பரவாயில்ல, ஹெல்ப்புக்கு தாங்க நான் போனேன், ஆனால் அங்கே ஒரு ஆளுக்கு இயேசுவை பற்றி சொல்லிட்டு வந்துடணும். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய சித்தத்தின்படி செய்யும் பொழுது நம்முடைய ஊழியத்தை ஒருத்தரும் தடை பண்ணவே முடியாதுங்க. நீங்க பலவீனப்பட்ட ஹாஸ்பிட்டலில் போய் உட்கார்ந்துருக்கும் போது உங்க பக்கத்தில் இருக்கிறவனுக்கு சுவிசேஷம் சொன்னால் யாராவது உங்களை திட்ட முடியுமா? அவங்க சொல்லுவாங்க, நான் என் பிள்ளைக்கு டெலிவரிக்காக மருமகளுக்கு டெலிவரிக்காக போகும்போது இவங்களை பார்த்துக்கிட்டதை விட அங்கே இருக்கிறவங்க ஜோம் பண்ணது தான் அதிகம். ஒவ்வொரு பெட்டாக போயிட்டு விசாரிச்சு ஒவ்வொரு பெட்டுக்காக ஜோம் பண்ணிட்டு அங்கே யாருமே என்னை எதிர்த்து பேசவே இல்லை. ஏன் இங்கே வந்து ஜோம் பண்ணுறீங்க, ஏன் இங்கே வந்து பைபிள் வாசிக்கிறீங்க சொல்லவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போது செய்ய வேண்டிய பிரகாரமாக நம்ம செஞ்சால் எதிராளி யாருமே நமக்கு கிடையாது. அல்லேலூயா. பிசாசை நம்ம ஜெயிச்சிடலாம். தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லிட்டு மக்கள் சந்தோஷமாக வந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே இன்னைக்கு போன இடத்துல உங்கள் வார்த்தையை நாங்கள் வல்லமையாக சொன்னோம். உடனே ஆண்டவர் சொல்ல, பிசாசு வானத்திலிருந்து மின்னலை போல விழுகிறதை நான் கண்டேன்றார். நீங்கள் எவ்வளோக்கோல சுவிசேஷத்தை சொல்கிறீங்களோ அவ்வளோக்கோல பிசாசு என்ன பண்ணுறான்? கீழே விழுந்துக்கிட்டே இருக்கிறான். 33 கோடி தேவர்களோ நமக்கு முன்னால நிற்கவே முடியாதுங்க. ஒன்றா விழுந்துட்டே இருக்கும். இருக்கிற அத்தனை பேரும் சுவிசேஷம் சொல்ல எழும்புனீங்கன்னு வச்சுக்கோங்க, அவன் விழுந்துக்கிட்டே இருப்பான். எத்தனை ஆயிரமோ நமக்கு முன்னால். ஒன்று எழும்புனா 1000 பேரை விரட்ட முடியும், 2 பேர் எழும்புனா 10000 பேர். இந்த ரேஷா எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்க. அப்போ இத்தனை பேரை நம்ம எழும்பணும் அப்படின்னா எத்தனை ஆயிரத்தை நம்ம மேற்கொள்ள முடியும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எல்லாரும் எழும்பணும். ஏதோ பேருக்கு ஒரு கிறிஸ்தவர்களா நானும் ஆண்டோட பிள்ளை அப்படின்னு சொல்லிக்கிறதுக்காக இல்லை. நம்ம எல்லாரும் எழும்பி தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லணும். அப்போ ஆசாரியனும் ஆசாரிய ஊழியத்தில் உடனாக இருக்கிற அத்தனை பேரும் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும் என்று வேதம் நமக்கு திட்டமாக சொல்லியிருக்கு. வசனம் 17 வாசிங்க. அவனுக்கு பின்னாக லேவியரில் பாணியின் லேவியர்கள். இந்த லேவியர்கள் யாரு அப்படின்னு நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்லிடுறேன். ஆலய பணிவிடைகளை செய்கிறவர்கள். ஆலய பணிவிடைனா என்னது? ஆலய பணிவிடைனா என்னதுப்பா? சீர்படுத்துறது. லேவியனோட வேலை என்ன? தண்ணி அன்னைக்கு இருந்த ஆசாரிப்பு கூடாரத்தை கிளீன் பண்றது,
ஒட்டடை அடிக்காமல் பார்த்துக்கிறது, தூசி இல்லாமல் பார்த்துக்கிறது, வெளியே தண்ணி தொட்டில் மக்களை காலை கழுவுறதுக்கு வருவாங்க, அதில் தண்ணியை ஊற்றணும் இல்லையா, பலிபீடத்தில் பலியிடப்படும், அந்த ஒவ்வொரு பலியிட்ட பிற்பாடு அந்த சாம்பலை கொண்டு போய் கொட்டணும், பலிபீடத்தை கழுவி சுத்தம் பண்ணணும். இவ்வளோ வேலை இருந்துச்சு. பலிபீடத்தில் வைக்க வேண்டிய அப்பத்தை திரும்ப வைக்கிறது தான் பிரதான ஆசாரியனோட வேலை. அதை சுடுறதுக்கு லேவியர்கள் தான் சுடணும். தூப கலசம் கொண்டு போய் வைக்கணும், அதில் போடக்கூடிய தூப வர்க்கங்களை ப்ரிப்பேர் பண்ணுறது யாருடைய வேலை? லேவியனோட வேலை. அவர் தான் அந்த ரொம்ப சுகந்த வாசனையான சாம்பிராணி எல்லாம் உருவாக்கி செஞ்சு கொடுக்கணும். அப்போ இந்த இடத்துல விளக்கு போடணும். அதை பிரதான ஆசாரியன் தேவனுக்கு முன்னால் சுத்திட்டு வருவார். ஆனால் அந்த விளக்குக்குள்ளே எண்ணெயை ஊற்றுறது யார்? தொடச்சி எண்ணெய் ஊற்றி திரி போடுறது யாரோட வேலை? லேவியன். இதுவே பெரிய ஊழியம் அப்படின்னு சந்தோஷப்பட்டு போயிடக்கூடாது. அடுத்த கட்டம் என்ன பண்ணணும்? சுவிசேஷத்தை சொல்லணும். இந்த வேலையெல்லாம் ஏதோ தேவனுடைய கண்களில் இரக்கம் கிடைக்கிறதுக்கு. ஆனால் உண்மையான இரக்கம் எப்போ கிடைக்கும் தெரியுமா? நீங்கள் வாய் திறந்து சுவிசேஷம் சொன்னாதான். சாமக்காரர் போல விழித்திருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ விழிச்சிருந்து முதல்ல உங்கள் குடும்பத்தை காப்பாற்றுங்க, சுற்றி இருக்கிற மக்களை காப்பாற்றுங்க. லேவியர்களுக்கு சுவிசேஷம் சொல்லுகிற வேலை உண்டு. அதுக்கப்புறம் வாசிங்க வசனம் 2:3. அவன் அருகே எரிகோவின் மனுஷர் கட்டினார்கள், அவர்கள் அருகே இம்ரியின் குமாரனாகிய சக்கூர் கட்டினான். ஒரே மனுஷன், சக்கூர் என்கிற ஒரு மனுஷன் எழும்பி அந்த அலங்கத்தை கட்டி எழுப்புறார். அப்ப தனி மனுஷனா ஒரு ஊழியத்தை செய்ய முடியும். தனிநபர் ஊழியம் என்பது சிறப்பான ஊழியம். தேவச்சர்ம 1 to 1. ஒரு ஆள் ஒருத்தருக்கு. இப்போ நான் இப்படி உட்காந்து இத்தனை பேருக்கு பேசுகிறேன், எவ்வளோ பேருக்கு உள்ளே போகுதுன்னு தெரியாது, எவ்வளோ பேர் என்னென்ன சிந்தனையில் இருக்கீங்கன்னு தெரியாது. ஆனால் தனித்தனியாக ஒரு மனுஷனோட உட்கார்ந்து பேசும்போது அவர்களுக்கு என்ன பண்ண முடியும்? ரொம்ப தெளிவாக போதிக்க முடியும், தெளிவான வார்த்தைகளை சொல்ல முடியும். இதற்கென்று தான் நாம் நிறைய சுவிசேஷ புஸ்தகங்களை வச்சிருக்கிறோம். ஆண்டவரோடு உறவு கொள்வது புத்தகத்தை வச்சிருக்கிறோம். இந்த புத்தகத்தின் வாயிலாக ரட்சிக்கப்பட்டவங்கெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங் பிலீவர்ஸாக இருக்காங்க. நான் நல்லா உணர்ந்திருக்கிறேன். அந்த புக்கை நடத்தி கொண்டு வந்த ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ள அவ்வளோ உறுதியாக நிற்கிறாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த 10 பாடங்களையோ ஒவ்வொரு நாளும் அவங்க கூட உட்காந்து ஒருவருக்கு ஒருவர் தான் அதை படிக்கணும். சிஸ்டமே அதுதான். ஆண்டவரோட உறவு கொள்வது புக்கை படிக்கிற விதமே என்னன்னா, ஒருவருக்கு ஒருவர் தான் அதை சொல்லிக் கொடுக்கணும். கூட்டமாக உட்காந்து அதை சொல்லிக் கொடுக்க கூடாது. அப்படி வசனத்தை போதிக்கும் பொழுது அவங்க ரொம்ப தேவன் மேலே பற்றுதல் உள்ளவர்களாய் மாறுவார்கள். ஸோ தனித்தனியாக போய் ஊழியம் செய்வதற்கும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 2வது வசனத்தை வாசிங்க, 6ஆம் வசனம். பழைய வாசலை பசேயாகிவின் குமாரனாகிய யோய்தாவும் பேசோதியாவின் குமாரனாகிய மெசுல்லாமும் பழுது கட்டினார்கள். மெசுல்லாமும் இங்க 2 பேர் இணைஞ்சு போய் கட்டுறாங்க. ஃபர்ஸ்ட் சொன்னேன், ஆசாரியன் வேலையை சுவிசேஷ ஊழியத்தை செய்ய கடமைப்பட்டிருக்கிறான். லேவியர்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லணும். தனித்தனி நபரா போய் சுவிசேஷத்தை சொல்ல முடியும், சொல்லணும். தேவன் அதை அங்கீகரிக்கிறார். 2வது 2 பேரா போய் சுவிசேஷம் சொல்லலாம். அன்னைக்கே ஆண்டவர் 70 பேரை தெரிந்து கொண்டு 2 பேரா அமைச்சார். எவ்வளோ புத்திசாலி பாருங்க ஆண்டவர். அவர் சொல்லி கொடுத்து தான் இன்றைக்கி வரல நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஏன்னா ஒருவர் விழுந்தால் ஒருவர் தூக்கி எடுக்கணும், ஒருவர் சோர்ந்து போனால் இன்னொருத்தர் உற்சாகப்படுத்தணும். அதுக்கு 2 பேராக சுவிசேஷ ஊழியத்தை செய்யுங்கன்னு சொல்கிறார். ஸோ இன்றைக்கி அப்படி எழுமணும். உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் யாராவது கூட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சகோதரி, அருமையான நம்முடைய சகோதரி ஒருத்தவங்க, நாங்கள் யாரும் அவங்களுக்கு சொல்லலை, அவங்களுடைய கணவர் மறித்த பிற்பாடு ரொம்ப அந்த தனிமை உணர்வு அவங்களுக்குள்ளே ரொம்ப வேதனைப்படுத்திகிட்டே இருந்துச்சு. அப்போ அவங்க ஒரு நாள் டிசைட் பண்ணியிருக்காங்க, ஜெபம் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணாங்களா, ஆண்டோடைய சுவிசேஷத்தை நான் சொல்லணும். அதுக்காக அவங்க சொந்த பணத்தை போட்டு, யாருக்கிட்டையும் அவங்க சொல்லலை, நீ கூடன்னு யார்ட்டையும் கேட்கல. அவங்க சொந்த பணத்தை போட்டு அந்த இந்த பிட் நோட்டீஸ் அடித்து அதை தன்னோடு கூட ஒருத்தரை சேர்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸை கெஞ்சி கூப்பிட்டு கூட வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஏரியாவாக போயிட்டு திங்கக்கிழமை வியாழக்கிழமை அந்த பிட் நோட்டீஸை கொடுத்துட்டு வராங்க. அல்லேலூயா. தேவன் அங்கீகரிப்பாரா? தேவன் அன்பு கூறுவாரா? அப்படி ஊழியம் செய்கிறவங்கள ஆண்டவர் நேசிப்பாரா? நம்ம எல்லாருக்குமே தெரியுது இல்லை? ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். ஸோ அந்த பிள்ளை செய்கிற அந்த ஊழியத்தை தேவன் கனம் பண்ணுறாருங்க. இன்னைக்கு ஒருவேளை உங்கள் கண்ணு முன்னாடி கிடைக்காதது போல இருக்கலாம், ஆசீர்வாதத்தின் நிறைவை பார்க்காதது போல இருக்கலாம். ஆனால் நான் சொல்கிறேன், அந்த தலைமுறையை ஆண்டவர் கைவிடவே மாட்டார்.
ஊழியம் செய்கிறவங்களோட தலைமுறை ஆண்டவர் கைவிடவே மாட்டார். நீங்கள் என்ன ஊழியம் செஞ்சாலும் சரி, ஜப ஊழியம் செஞ்சாலும் சரி, இல்லை சுவிசேஷ ஊழியம் செஞ்சாலும் சரி, சிறுவர் ஊழியம் செஞ்சாலும் சரி, வாலிபர் ஊழியம் செஞ்சாலும் சரி, எந்த ஊழியத்தை நீங்கள் செய்தாலும் சகோதரிகள் மத்தியில் சகோதரர் மத்தியில் எப்படிப்பட்ட பணி செய்தாலும் எல்லாம் தேவனுடைய பார்வையில் நினைவு கூறப்படுகிறது. அல்லேலூயா. ஒன்றை அவர் மறந்து போக மாட்டார். சிலர் எனக்குன்னு ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாவே அதை அவர் நினச்சி பார்க்குற தேவனாக இருக்கிறார். அதில் பலனை கொடுப்பார். அவருக்காக நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சா கூட அதை நினைவு கூறுகிறார். ஒரு ஆளுக்கு ஒரு வார்த்தை சொன்னாலும் கூட அந்த வார்த்தையை நினைவு கூறுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்படியா நீங்கள் ஒருவராய் இருவராய் கடந்து போய் ஊழியம் செய்யணும். நீங்கள் அடுத்தது வாசிங்க, 3ஆம் வசனத்தை வாசிங்க. மீன் வாசலை அசேனாயாவின் குமாரன் கட்டினார்கள். அசனையாவின் குமாரர் கட்டினார்கள். சகோதரர்களா ஒருமித்து 4 பேர் 5 பேர் ஒன்னா சேர்ந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யணும். குழுவாய் செய்கிற ஊழியம், குழுவாய் செய்கிற கூறியம். குழுனா மேக்சிமம் 1 to 12 மெம்பர்ஸ் சேர்ந்து தான் ஒரு குழு. ஆண்டோடைய அப்போஸ்தலர் சீஷர் கூட்டம் 12 பேர் மேக்சிமம் கூடி செய்யலாம். அந்த கூட்டமாக இணைஞ்சு ஒவ்வொரு பகுதிகளில் ஒரு வீடுகளில் போயிட்டு நாம் ஊழியத்தை செய்யலாம். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா 5ஆம் வசனத்தை வாசிங்க. அவர்கள் அருகே தெக்கோவா ஊரார் ஒரு ஊரே ஒரு குழுவே. ஆரம்பத்தில் திங்கக்கிழமை வியாழக்கிழமை கம்பல்சரி ஊழியத்துக்கு போயிடுவோம். சகோதரிமார்கள் வாங்க நம்ம அனௌன்ஸ் கூட பண்ணது கிடையாது இப்படியெல்லாம். ஆனால் ரெகுலராக தெரியும் திங்கக்கிழமை ஊழியத்துக்கு போனோம், வியாழக்கிழமை 10 மணிக்கு டானிங் எல்லாரும் சாப்பாடு மூட்டையோடு ஆஜராகிடுவாங்க. பழைய ஆட்களுக்கு தெரியும். இங்கேருந்து ஐயப்பாக்க வரையிலும் சகோதரிமார்கள் எல்லாரும் நாங்கள் 10 பேர் 15 பேர் ஒன்றா போவோம். நடந்து போயிட்டு தான் அங்கே ஊழியம் செஞ்சுட்டு மதியானம் அங்கே ஏதாவது ஒரு வீட்டு வாசலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு திரும்பி சாயங்காலம் 3-4 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவோம். அந்த ஒவ்வொரு ஏரியாலும் போய் ஒரு தெரு விடாமல் போயிட்டு சுற்றி அலைஞ்சு ஜெபம் பண்ணி அந்த மக்களுக்காக சுவிசேஷத்தை சொல்லி கொண்டிருந்த காலம் உண்டு. புது புது ஏரியா வந்துச்சு, சுவிசேஷம் சொல்ல ஆள் இல்லை, வசனத்தை சொல்ல ஆள் இல்லை, ரட்சிப்பை சொல்ல ஆட்கள் இல்லை. அருமையான தேவச்சனமே, நாம் எழும்ப வேண்டும். குழு குழுவாய் கூட்டம் கூட்டமாய் போய் தேவனுடைய சுவிசேஷத்தை சொல்லலாம். அப்படி கூட்டமாக நாங்கள் போகும்போதே வழியில் கேட்பாங்க, என்னங்க கூட்டமாக போகிறீங்க, என்ன விஷயம், இயேசுவை பற்றி சொல்கிறாங்க. அங்கேயே ஒருத்தர் யாராவது சுவிசேஷம் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை சொல்லி ஆரம்பிச்சிருவாங்க. இவ்வளோ பெரிய கும்பல் வரீங்களே என்ன பண்ணுறீங்க அப்படின்னு வழியில் கேட்பாங்க. அப்போவே ஆண்டவரை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அல்லேலூயா. வசனம் 8 வாசிங்க. அவர்கள் அருகே, கொஞ்சம் வேகமா வாசிங்க, வசனம் 8. அவர்கள் அருகே தட்டாரில் ஒருவனாகிய அராயாவின் குமாரன் ஊசியல் பழுது பார்த்து கட்டினான். அவன் அருகே தைலக்காரரில் ஒருவன் குமாரனாகிய. 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. என்னென்ன கட்டாம சொல்லுங்க பாருங்க, கவனிச்சவங்க. யார் இங்க பழுது பார்த்து கட்டினாங்க? தட்டாரில் ஒருவனாகிய அராயாவின் குமாரன். தட்டாரும் தைலக்காரரும் பண்ணாங்களா? இவங்களுக்கும் கட்டுற வேலைக்கு என்ன சம்மந்தம் இருக்கா? தைலக்காரன் குமாரன் சொல்லுங்க. தட்டார்னா யாரு? நகை செய்கிறவங்க, இரும்பு வேலை செய்கிறவங்க, மர வேலை செய்கிறவங்க, ஆர்னமெண்ட் செய்கிறவங்க, இந்த பித்தளை செம்பு இதிலெல்லாம் வேலை செய்கிறவங்க எல்லாருமே தட்டார் தான், ஆச்சாரியர்கள் தான். இவங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டும்படியாக கட்டுகிற பணியில் வேலை செஞ்சாங்களாம். அப்போது இன்றைக்கி நீங்கள் என்ன வேலை சுய தொழில் செஞ்சாலும் சரி, நான் பிஸ்னஸை பண்ணங்க, பிஸ்னஸே 24 மணி நேரம் மைண்டில் ஓடிட்டுருக்கு. அத்தை இப்படி பண்ணோம், இத்தை இப்படி பண்ணோம், இத்தை அப்படி பண்ண எல்லாம் பண்ணுங்க. ஆனால் அதுக்கு மேலே பரலோகத்தில் போயிட்டு நான் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணேன், இவ்வளோ டேர்ன் ஓவர் கொடுத்தேன், இவ்வளோ பேருக்கு நான் சம்பளம் கொடுத்தேன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக பரலோகத்தில் இடம் கிடைக்குமா? அப்போ என்ன செய்யணும்? எவ்வளோ டேர்ன் ஓவர் பண்ணாலும் அதில் ஒரு ஆத்துமாவை உங்கள் கிட்ட வேலை செய்கிறவனையோ இல்லை உங்கள் கூட வேலை செய்கிற ஒரு ஆத்துமாவை ரட்சித்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் பாக்கியசாலிகள், பாக்கியவதிகள். அல்லேலூயா. அப்போ தட்டாரும் தைலக்காரர் யாருங்க? பிஸ்னஸ் மேக்னட்ஸ். பெரிய பெரிய அன்னைக்கு இருந்த பிஸ்னஸ்லேயே பெரிய பிஸ்னஸ் இந்த தைலம் பண்ணுற பிஸ்னஸ் தான். சுகந்த வாசனை, மக்கள் அதை ரொம்ப ஸ்பெஷலாக அன்றைக்கி யூஸ் பண்ணாங்க. இன்றைக்கும் சென்ட்டுனா விரும்பாத ஆள் யாருமே இல்லை, சென்ட் பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அதுதான் இன்றைக்கி காஸ்ட்லியாக இருக்குது. அப்போ காஸ்ட்லி பிஸ்னஸ், கோடிக்கணக்காக மில்லியன் கணக்காக டேர்ன் ஓவர் பண்ணுற ஆட்கள், பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருந்தாலும், சின்ன சின்ன கடை வச்சுருந்தாலும் சரி, தெருக்கோடியில் கடை வச்சுருக்கிறவங்களாம் சரி, யாராக இருந்தாலும் தேவனுடைய ஊழியத்தை செஞ்சே ஆகணும். எல்லார் மேலேயும் இது விழப்பட்ட கடமையாக இருக்குது. அதுக்கப்புறம் பாருங்கள், அதே வசனத்தில்
9வது வசனம் வாசிங்க. அவர்கள் அருகே எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய எருசலேம் பட்டணத்தின் பாதிக்கு பிரபுவாகிய ஊரின் குமாரன். பாதி பட்டணத்துக்கு பிரபு. அவனுக்கு எதனா போய் செய்யணும்னு கர்மா இருக்கா? ஆனா அவன் எழும்பி போய் என்ன பண்றான்? அவன் சொல்லி விட்டாவே காசை கொடுத்துட்ற, நீ போய் செஞ்சுக்கோ, நான் காசை கொடுத்துறேன். நிறைய பேர் இப்படி ஒரு காரியம் செய்கிறோம். ஊழியத்தின் பாதை ஊழியம் செய்யணும் அப்படின்னா நாங்கள் எவ்வளோ அதுக்கு செலவாகுதோ நாங்கள் செஞ்சிடறாங்க. நீங்கள் கொடுக்கறத பற்றி ரொம்ப சந்தோஷம், சுவிசேஷ பணிக்காக நீங்கள் செலவழிக்கிறத குறித்து சந்தோஷம். ஆனால் அதை விட தேவன் எதுக்காக சந்தோஷப்படுவார் தெரியுமா? நீங்களும் அந்த சுவிசேஷ பணியில் உள்ளே வரணும், நீங்களும் நடந்து போகணும், நீங்களும் கூட போகணும், நீங்களும் ஆண்டோடைய வார்த்தையை சொல்லணும், உங்கள் வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களை மற்றவர்களுக்கு சொல்லணும். அல்லேலூயா சொல்லுங்க. பணம் கொடுக்கறதோட நிறுத்திக்க கூடாது, பணம் கொடுத்து மற்றவங்களை உற்சாகப்படுத்துறதோட நிறுத்திக்க கூடாது. நீங்களும் இறங்கி போய் ஊழியத்தை செய்யணும்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. பிரபுக்கள் அந்த பகுதியில் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பிரபுக்கள் இறங்கி போய் அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுற வேலையை செஞ்சாங்கன்னு சொல்லப்படுது. கடைசியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 31ஆம் வசனத்தை வாசிங்க. அவனுக்கு பின்னாக தட்டானின் குமாரன் மல்கியா மிப்காத் என்னும் வாசலுக்கு எதிரே நிதனமியரும் குடியிருக்கிற ஸ்தலம் முதல் கோடையின் மேல் வீடு மட்டாகவும் இருக்கிறதை பழுது பார்த்து கட்டினான். இப்ப யாரு இங்க போடப்பட்டிருக்கு? மளிகைக்காரங்க. மளிகைக்காரங்க யாரு? மளிகை சாமான் விற்கிறவங்க, காய்கறி விற்கிறவங்க. இவங்களுக்கெல்லாம் ஊழியம் செய்ய முடியுமா? எங்களுக்கு 24 ஹவர்ஸ் கடை பிஸ்னஸ் திறந்தே இருக்கணும், மூடவே முடியாது. இல்லை, மூடணும். கர்த்தருடைய ஊழியத்துக்காக ஒரு நாள் மூடிட்டு சுவிசேஷ ஊழியத்தை செய்ய போனோம், சுவிசேஷ ஊழியத்தை செயல்படுத்தணும். இறங்கி போய் இன்னைக்கு தேவனுடைய மக்கள் சுவிசேஷ ஒரு நாள் கடையை மூடிட்டு உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு போய், உங்கள் நண்பருக்கு போய் இயேசுவின் நாமத்தை சொல்லி பாருங்க. அந்த ஒரு நாள் கடை பிஸ்னஸை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு ரெட்டத்தனையாக கொடுப்பார். உங்கள் கடைக்கு வர ஆட்கள் கிட்ட இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்ல தைரியம் வருதா? இயேசு உங்களை அன்பா நேசிக்கிறார் சொல்ல முடியுதா? சொல்லி பாருங்க, அதில் உண்டாகிற நன்மை. ஐயோ அடுத்த நாள் அவன் என் கடைக்கே வரமாட்டான். இல்லைங்க, நீங்கள் அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க. இயேசுவின் அன்பை சொல்லி பாருங்க, இயேசுவின் அன்பை சொல்லி பாருங்க. ஒரு மனுஷனை உங்கள் கடைக்கு வர ஆள் ஒரு கஸ்டமரை ரட்சிக்க பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாக்கியசாலி, பாக்கியவதிகள். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. கடைசியா 12ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் அருகே எருசலேம் பட்டணத்தின் மறுபாதிக்கு பிரபுவாகிய அலோகேசின் குமாரன் சல்லூமின் அவன் குமாரத்திகளும் பழுது பார்த்து கட்டினார்கள். அதாவது பிரபுவோட பிள்ளை, பிள்ளையோட பொண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சல்லூமும் பேத்திங்க. அதாவது பொண்ணுங்களுக்கே பயங்கர சவரச்சனை பண்ணுவாங்க பிரபுக்கள். பேத்திங்க எப்படி இருப்பாங்க? நம்ம வீட்டு பிள்ளைங்கள சுவிசேஷ ஊழியத்துக்கு வெளியே போங்கன்னு அனுப்புவோமா? இப்போ அனுப்புறதுக்கு கொஞ்சம் பயப்பட தான் செய்கிறாங்க. இது இப்போ சுவிசேஷ ஊழியம் செய்கிறேன் போகிறேன்ட்டு இது பாட்டு வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு வந்துடுது இல்லை, அந்த ஒரு பயம் இருக்குது. பயமாக தான் இருக்குது பிள்ளைங்களை அனுப்புறதுக்கு. ஆனால் சேஃபாக கூட என்ன பண்ணுங்க, நீங்களும் கூடவே போயிருங்க. அல்லேலூயா, நீங்களும் கூடவே ஊழியத்துக்கு போங்க, பிள்ளைங்களோட போங்க. அங்கே அருமையான தேவச்சனமே பெண்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இருக்கிற பவர்ஃபுல் கம்யூனிகேஷன்லேயே பவர்ஃபுல்லானது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். ஆமாவா இல்லையா? உண்மையா இல்லையா? ஒரு விஷயம் இந்த உலகத்துக்கு தெரிவிக்க. அதனால தான் ஆண்டவராக இயேசுவே தான் உயிர்த்தெழுந்த முதல் செய்தி யாருக்கு சொன்னார்? ஏன்னா மரியாள் யோசிக்கவே யோசிக்காது, இவர் உயிராடத்தான் இருக்கிறாரா, உண்மையாக இயேசு தானா, அதை பற்றிலாம் அது யோசிக்கவே இல்லை. சொன்ன உடனே பறந்து கட்டின்னு போயிட்டு யார்கிட்ட சொல்லிடுச்சு? சீசருங்க எல்லாருக்கிட்டையும் சொல்லி பயந்து போய் உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்டலாம் போய் சொல்லிடுச்சு, இயேசு உயிரோட இருக்கிறார், இயேசு உயிரோட இருக்கிறார், இயேசுவை நான் பார்த்தேன், அவர் இயேசு தானா கன்ஃபர்மேஷனே கிடையாது. ஆனால் தைரியமாக போய் சொல்லிடுச்சு பாருங்க. அதனால தான் அந்தம்மா தேர்ந்தெடுத்தார். இதை பேதர்கிட்ட சொல்லியிருந்தா அங்கேயே 1008 நொட்டா கேள்வியெல்லாம் கேட்டிருப்பார். அதனால தான் பேர்கிட்ட சொல்லலை, மரியாள் கிட்ட சொன்னார். இன்றைக்கி நீங்களும் நானும் அவ்வளோ பவர்ஃபுல் ஏஜென்ட்ஸ். அல்லேலூயா. ஒரு சின்ன விஷயம்னாலும் உடனே உலகத்துக்கே பரப்பிடுறதுக்கு நம்ம பயங்கர பவர்ஃபுல் வெப்பன்ஸ். அதனால தான் ஆண்டவர் நம்மளை இங்கே பாருங்கள், கூட்டத்தில் கூட யார் அதிகமாக இருக்கான்னு மெஜாரிட்டி ஏன் ஆண்டவர் உங்களை கூட்டின்னு வந்திருக்காரு தெரியுமா? எதுக்கு? இங்கே வந்து நல்ல தலையை ஆட்டி கேட்டுட்டு வீட்டில் போய் நல்லா பிரியாணி ஆக்கி சாப்பிட்டு தூங்குறதுக்கு இல்லை. நீங்கள் அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்வீர்கள். நீங்கள் தேவனுடைய பாரத்தை சுமந்து கடந்து போவீங்க. குடும்ப பாரத்தை எப்படி சுமக்கிறீங்களோ அதே போல் தேவனுடைய பாரத்தை சுமப்பீங்க என்ற நம்பிக்கையில் தான் உங்களே என்னை ஆண்டவர் அழைச்சி வச்சிருக்கிறார்.
அல்லேலூயா. எப்படி உங்கள் பிள்ளைங்க மேலே உங்கள் வீட்டார் மேலே நீங்கள் கரிசனையாக இருப்பீங்களோ அதே போல் அழுகிற மக்கள் மேலே நீங்கள் கரிசனையாக இருப்பீங்க. அந்த ஒரு ஏக்கத்தோடு தான் தேவன் உங்களை அழைச்சி வந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் பேசுறதுல நம்மளை போல திறமசாலி யாரும் இல்லை. அவங்க ஒரு கேள்வி கேட்டால் ஒரு பதில் தான் சொல்லுவாங்க, அது கூட பாதி பதில் தான் வரும். ஆனால் நம்மளை ஒரு கேள்வி கேட்டால் 9 பதில் சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஒரு சில சிஸ்டர்ஸ் தான் பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆனால் முக்கால்வாசி வாயை திறந்தா மூடாத கூட்டு தான் நம்ம கூட்டம். ஆமாம் தானே? இதெல்லாம் ஒத்துக்கோங்க பகிரங்கமாக. ஆமாம், பேச சொன்னால் பேசிக்கிட்டே இருப்போம் ஒரு நாளெல்லாம். போகிற இடத்துலலாம் அவங்களோட பழகிற மக்களோடலாம், நீங்கள் போகிற பார்க்குற மக்கள்கிட்டலாம் இயேசுவின் வார்த்தையை சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? அல்லேலூயா. சொல்கிற அத்தனை பேரோட கர்த்தர் கூட இருப்பேன். அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, இன்னைக்கு எப்படி சுவிசேஷத்தை சொல்லணும்? சுவிசேஷ பணி எவ்வளோ முக்கியமானது. ஒரு மனுஷனும் கேட்டு போகக்கூடாது. ஆண்டுடைய வருகை ஏன் தெரியுமா தாமதிச்சுட்டே இருக்கு? இயேசுவின் வருகை தாமதம் பண்ணி கொண்டே இருக்கிறது ஏன் தெரியுமா? இந்த உலகத்தின் கடையாந்திரம் மட்டும் தேவனுடைய சுவிசேஷம் பரவி போகணும். பரவி போகணும்னா நீங்களும் நானும் தான் சொல்லணும். ஆண்டவரே, இன்னைக்கு உள்ளத்தின் ஆழத்துல உண்மையா உங்க ஊழியத்துக்கு என்று ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஏதோ ஒன்று கர்த்தருக்காக செய்யணும், என்னால் முடிந்த ஊழியத்தை நான் மற்றவருடைய மனம் திரும்புவதற்காக நான் செய்யணும் அப்படி முடிவெடுத்திருக்கிற ஒவ்வொருவரும் கூட கர்த்தர் நீங்க இறங்குகிறதுக்காக நன்றி. கர்த்தர் இறங்கி அற்புதங்களை செய்யப்பா. ஆச்சரியமாக நாமத்தை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.